சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து. பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு அற்புதமான படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நான் கிட்ட போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பௌர்ணமியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அது ஐயன் கொடுத்த ஒரு உத்தரவு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அற்புதமான ஒரு ட்விஸ்டை தான் இதில் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டைரக்டா. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்குருவே சரணம். என் அப்பன் திருவடிகள் சரணம். அவரை பற்றி பேசும்போதும் எண்ணும் போதும் என்னதான் சொல்றது, எல்லாமே உடம்பே புல்லரிக்கிற ஒரு விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? என்கிட்ட ஒண்ணு, என் தங்கை கிட்ட, இன்னொரு தங்கை கிட்ட, ஒரு 3 பேர் கிட்ட ஒரே மாதிரி மெசேஜ் ஐயன் கொடுக்கிறார். முழு நிலவுல 8 போடுறா சாமி, முழு நிலவுல 8 போடுறா சாமி. விஞ்ஞான அஞ்ஞான எல்லாம் மறைஞ்சு மெஞ்ஞான உருவான இடத்தை சுத்தி எங்க அப்பனை போய் சுத்தி வாடா. இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு. விஞ்ஞானம் எல்லாம் மறந்து ஆன்மீகம் தலைக்கிற ஒரு இடத்துல, தன்னுடைய மெய் உருவான இடத்துல அதையும் சுற்றி தன் அப்பனையும் சுற்றென்றால் பழனிமலையும், இடுமன் மலையும் பழனிமலையும் சுற்றி எப்படி 8 போட்டு எப்படியா சுத்துறது? நம்ம இப்படித்தானே சுத்தி வரணும் அப்படிங்கும் போது இல்ல, நீ நான் சொல்ற வழி போன்னு சொல்ற வழியும் காட்டி, போற வழியில உனக்கு அதனுடைய சிம்டம்ஸை காட்டுவண்டா. தடமை இருக்கு சாமி, போ சாமி அப்படின்னு சொல்லி 3 பேர்கிட்டையும் அற்புதமான சொன்ன ஒரு விஷயம். தயவு செஞ்சு சொல்றேன், போராமப்படாதீங்க யாருமே. இந்த வீடியோங்கிறது மிக அற்புதமான ஒரு வீடியோ. நிறைய பேர் சொன்னாங்களா, என்கிட்ட சொல்லாதது அங்க எப்படி சொன்னாங்க, இப்ப இங்க எப்படி சொன்னாங்க. மானுட பதர்களாக நாம் இருக்க கூடாது. தயவு செஞ்சு அப்பன் முன்னாடி நான் சொல்றேன், அப்பன் யாரை தேர்ந்தெடுப்பார், அவருக்கான விஷயங்களை அவர் செய்து கொள்வார். இதை கேள்வி கேட்பதற்கு நாம் யார்? நான் அப்பா கூட இருந்தேன், எனக்கு வரலையே, அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அது அப்பாவை தான் கேள்வி கேட்கணும். அப்பன் என்ன தீர்மானிக்கிறார், அப்பனுடைய புகழை யார் பாட வேண்டும், யார் செய்ய வேண்டும், எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கணும், தனக்கான விஷயங்களை தானே நடத்தி கொள்வார் அப்பன். இது எல்லாருக்கும் தெரியும். கருணை கூர்ந்து சொல்றேன் உங்கள் அனைவருக்கும், தயவு செஞ்சு எந்த காழ்ப்புணர்ச்சியும் வேண்டாம். அப்பனுடைய புகழை பரப்புங்கள். அப்பன் உங்களோட செய்த அற்புதமான செயல்களை தயவு செஞ்சு வெளியே சொல்லுங்க. உண்மையா மக்களுக்காக வேண்டுங்க. தனக்கு என்ன வரும்ங்கிறத விட்டுருங்க, அதை அப்பன் பார்த்து கூறுவார். அந்த மக்கள் நமக்காக நினைப்பாங்க. அந்த மக்களுக்காக, நம்மிடம் சொல்லும் மக்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? கனிவா பேசுவோம் சாமி, அன்பா பேசுவோம். உண்மையிலே சொல்றேன், என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்கிறவங்களுக்கு தெரியும், என்கிட்ட எத்தனை சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், அம்மாமார்கள், என்கிட்ட எத்தனை பேர் எப்படி கதறாங்க, சகோதரர்கள் எத்தனை பேர் கதறாங்க தெரியுங்களா? என் அப்பன் சர்க்குருக்கு தெரியும், என் அப்பன் சர்க்குருக்கு தெரியும் சாமி. அத்தனை பேர் அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. நான் ஏன் பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை கம்பல்சரி பண்றேன் அப்படின்னு சொன்னா, அன்னதானம் கூட அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்துறேன். இப்ப அங்க பூஜை போயிட்டோம்னு இப்ப வர சனிக்கிழமை அன்னதானம் வாங்கி கொடுத்துருவேன். மக்கள் எனக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளை வச்சேன்னா, மக்களுடைய வார்த்தைகள் என்கிட்ட சொல்ல 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 என் உடம்பு அப்படியே கனத்து போகுது. கால் கை வலி, அவ்வளவு வலி எடுக்குது. அது ஐயனிடம், அந்த பௌர்ணமி அமாவாசைகள் என் அப்பனிடம் கொட்டும் போது நான் ஃப்ரீ ஆயிடுறேன். புரியுதுங்களா? அதுதான். வாங்க ஐயன் சொன்னதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, பேசுவோம். சர்க்குருவே சரணம். நீங்கள் பார்க்குறது பழனிமலை, அதை ஒட்டி நம்ம இங்கே இருக்கிற இடம் தான் ஐயனுடைய இடுமன் மலை. சர்க்குரு பகவான் தன்னை ஒரு அவதாரமாக நிரூபித்த இடம்தான் இந்த இடுமன் மலை. எங்களுக்கு கொடுத்த உத்தரவின்படி எல்லாரும் அங்கே போய் இரவு சரியாக நடுநிசியில் 12 மணி இருக்கு, ஒரு 10 பேர் எங்களுக்கு உத்தரவு. அந்த 10 பேர் போய் பாருங்கள், பக்காவாக ஐயனுக்கான பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக 12 மணிக்கு ஜீவசமாதியில் ஆரம்பிக்குது. நாங்களுக்கு பூஜையை கரெக்டாக ஆரம்பித்தோம். எந்தவித இடர்பாடும் இல்லாமல் பூஜையை அருமையாக ஐயன் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஐயன் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உணர்த்துவார்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்பா வருவார், எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இடுமன் மலைக்கு தென்புறம்
ஐயன் உருவாக்கிய அந்த பாறையில் கால பைரவி அந்த கோயில் இருக்குது. ஐயன் அங்கே தான் இருந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்த இடம்ங்க அது. கருணை கூர்ந்து சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். மிக 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 மனசுக்கு நிம்மதியாகவும் நாங்கள் கும்பிடுற அத்தனையுமே இறைவன் அங்கே வந்து எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். தேய்பிர அஷ்டமிலாம் அங்கே நிறைய பேர் போகிறாங்க, பௌர்ணமி அமாவாசை நிறைய மக்கள் வராங்க. எங்களுக்கு உத்தரவு கிடைத்ததன்படி 8 போடணும்டா சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை அந்த 8 போடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து ஐயனுக்கு பூஜை செய்து நாங்கள் அத்தனை பேரும் கிரிவலத்திற்கான நடைபாதையை ஆரம்பித்தோம். நம்ம அவ்வளோ ஒரு இரவு நிசி பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு உணர்வும் நல்ல ஒரு பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தது. சர்க்குரப்பா வந்து எப்படி காட்சி தந்தார்னு உங்களுக்கு நம்ம சொன்னால் நிறைய பேருக்கு நம்ப மாட்டீங்க. ஏன்னா நம்பாமத்தே நிறைய பேர் இப்படியா அப்படியான்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு அந்த விஷயங்கள் நிச்சயமாக அங்கே ஏற்பட்டது. மனசுக்கு ஒரு நிறைவான சந்தர்ப்பமாக இருந்தது. ஐயனுக்குடைய படையல் வச்சோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு பைரவர் ஒருத்தர் வந்தார். அவர் எப்போ நம்ம கிரிவலம் ஆரம்பித்தோமோ அவர் அந்த கிரிவலத்தில் ஆரம்பித்து ஃபுல்லாக எல்லாம் சுற்றுற வரைக்கும் எங்கள் கூடையே எங்களை விடாமல் அந்த இரவில் மழை வேறு. அதில் ஒரு விஷயம் பாருங்கள், மழை பார்த்தீங்களா தெரியுதில்ல உங்களுக்கு, மழை ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நினைஞ்சிக்கிட்டே தான் அந்த பூஜைகளை பண்ணோம். ஆனால் எதுவுமே எந்த விளக்கும் அணையலை. அவ்வளோ மழையிலையும் எந்த விளக்கும் அணையலை. அப்படி ஒரு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த மழையில் தான் அந்த பைரவர் எங்களை தொடர்ந்து எங்கள் கூட விளையாடிக்கிட்டு விடாமல் நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே அது போய் அதுக்கு முதல்ல பார்க்கவே இல்லை, முதல்ல உட்காந்தே பார்க்கல. திடீர்னு வந்தார், மேலேருந்து வந்தார். வந்து வரும்போது என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தேன் நான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன், வீடியோ விழுகவே மாட்டேன்ருச்சு. வீடியோ வந்து இதில் நம்ம பார்த்தீங்களா இப்போலாம் நைட்டில் எடுக்கிறோம், ஃபுல்லாக அந்த வீடியோ நமக்கு விழுந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால எடுத்துகிட்டு இருந்தேன். நான் மக்களுக்கு அதை போய் சொல்லணும், ஐயனுடைய கருணையை நான் சொல்லணும். அது திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது, ஐயனுடைய கருணை மிகப்பெரிய விஷயம், அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை நான் அதை பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்திருந்த மக்கள் எல்லோரும் ஐயனுக்கு படையல் வச்சு எல்லோருக்கும் அந்த ஐயனை கும்பிட்ற, ஐயனை வணங்குற, ஐயனை வேண்டுற அந்த பாக்கியம் கிடைத்தது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு நம்மளும் கொடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால மனசளவில் ஐயனை வேண்டிக்கிட்டு, சர்க்குருவை வேண்டிக்கிட்டு, என் அப்பா சர்க்குரு என்று ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்த்துங்கள், அப்போ தான் எங்களுக்கும் மனசு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தீபம் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தீபத்திலேயே மிகப்பெரிய அதிசயம்லாம் ஐயன் காட்டியிருக்கார் எங்களுக்கு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன், சர்க்குரப்பா இன்றும் உயிரோட்டத்தோடு இருக்கிறார். கணக்கம்பட்டியிலும் ஜீவ சமாதியிலும் அந்த வீரிய மரத்திலும் நம்மளுடைய இடுமன் மலையிலும் இந்த இடத்துல அந்த காலபைரவி அந்த கோயிலில் அப்பா உருவாக்கின இடம். அந்த இடம் அந்த பாறைகளெல்லாம் படுக்க வச்சு மக்களை கருமாக்களை போக்கிய இடம்தான் இந்த அற்புதமான இடம். இந்த இடத்துல படுக்க வச்சு மக்களுக்கு உடம்பெல்லாம் பொக்களமாக இருக்கிறது. அங்கே அபிஷேகம் பண்ணோம். இப்போ ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு மற்ற இடத்துல இப்படி உடைச்சோம்னா எப்படி உடையும், ஆனால் கீழே போட்டு டம்முன்னு உடைச்சோம். அற்புதமாக அருமையாக அப்படியே ரவுண்டாக ஒரு சின்னது கூட இல்லாமல் அப்படியே அவ்வளோ அற்புதமாக அப்பா நம்ம எங்களுடைய எல்லாருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு மனதில் ஒரு தைரியம். அதான் சொல்கிறேன்ல, அப்பனை கும்பிட என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னைக்கு இருந்து எங்களுக்கு தைரியம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதலை மனசார வைங்க. மனசார வேண்டுதலை வச்சா தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. டோட்டலாக நான் வந்தேன் போனோம் அப்படிலாம் இல்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை நான் எடுத்த ஃபோட்டோ. வீடியோ விழுகவே இல்லை, ஃபோட்டோ மட்டும்தான். எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. கரெக்டாக நைட்டில் அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஐயன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான காட்சியெல்லாம் கொடுத்தாரு. என்ன சொல்கிறது, இடுமன் மலையில் பழனிமலைக்கு பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக என் அன்பு தங்கைகளினுடைய அற்புதமான வேண்டுகோளை கேட்டு இன்றைக்கி வந்து அப்பா கலக்கி விட்டார். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் அனைவருக்கும் மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. சர்க்குருவே சரணம். மனம் பயங்கர நிறைவான ஒரு தருணமாக இருக்கிறது. அப்பா எவ்வளோ இடுமன் மலையில் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். இடுமன் மலையிலுடைய ஐயன் 8 போட்டு கிரிவலம் சுற்றி வாங்கினார். இடுமன் மலை பாருங்கள், அங்கே தெரியுதா? அதுதான் இடுமன் மேலே சர்க்குரு இருக்கார் பாருங்கள்.
இடுமன்மலை உச்சி அப்படி போகணுன்னு பாருங்க. சர்க்குருவே சரணம். சரியா, அப்படியே கிரிவலம் போயிட்டு சர்க்குருவே சரணம். பாருங்கள், வாங்க. சுற்றி பழனிமலையும் சுற்றணும், இடுமன்மலையும் சுற்றணும். அப்பா அம்மா அப்பா தான் 8 போட சொன்னார்ல, அப்பா அந்த அதிசயத்தை சொன்னார் இல்லையா? ஆமாம், 8 போட சொன்னது சும்மா 8 வரும். சுற்றினா தான் 8 வரும். ஐயன் சொன்னது இதுதான். இதை செய்டா சாமின்னு சொன்னார். நம்ம குரூப் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இதுதான் என்னை செய்ய சொன்னார். இங்கிட்ட இடுமன்மலை, இங்கிட்ட முருகன். சரிங்களா, எல்லாமே அவர் தீர்மானித்தது சாமி. சர்க்குருவே சரணம். கிரிவல பாதையில் பழனியை சுற்ற ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு நாங்கள் வர்றதுக்கான ஒரு சமிக்கை எல்லாமே இருந்தது. சரிங்களா, ஃபுல்லாக அப்படி சுற்றி இந்த இப்போ பழனியை சுற்றி அப்படியே வந்து 8 வடிவம் நான் காட்டினேன்ல 8, அதை எப்படி 8 காட்டியிருக்காரு பாருங்க. அதையே செய்ய சொன்னார். அதை தான் செஞ்சிட்ருக்கோம். சர்க்குருவே சரணம். கிரிவலம் போகிறோம். நாங்களும் வைகாசி எங்கள் வீட்டுக்காரர் நட்சத்திரம் வைகாசி விசாகம் நட்சத்திரம் கிரிவலம் போயிட்டுருக்கோம். போகிறோம். எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் நம்ம சர்க்குருவை கும்பிட்ற அத்தனை மக்களும், முருகனை கும்பிட்ற அத்தனை மக்களுக்கும், நம்மக்கிட்ட சொல்கிற அத்தனை மக்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த கிரிவலத்தில் இறைவனை, சர்க்குருவையும், முருகனையும், போகரையும், நம்ம இடுமனையும் மனமாற வேண்டும். சர்க்குரப்பா நிச்சயமாக எங்களை இதை சுத்த சொல்லியிருக்காரு. அந்த 8 அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. அதை சுற்றிட்டுருக்கோம். வாங்க, முடிச்சுட்டு பிறகு அந்த இடத்துக்கு போவோம். சரியாக பழனிமலையை பாருங்கள். சுற்றிட்டு நேராக அப்படியே இடுமன்மலை பாதையில் அந்த பின்பக்கமாக பயங்கரமான இருட்டு பாருங்கள். இடுமன்மலை எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல இருட்டு. 1-1:30 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கணக்குக்கு சுற்றணும். 1:30 வரைக்கும் சுற்றினோம். சுற்றிட்டு அழகாக அந்த பாதையில் இருட்டு பாதை, நல்ல இருட்டு பாதை. பார்த்திங்களா, பின்பக்கம் பழனி ஆண்டவர் உட்காந்துருக்காரு. இங்கே இடுமன்மலையில் வந்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு கூட வந்து அந்த பைரவர் தான் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். எங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டாருங்க. இதுதாங்க பெரிய அதிசயம். போகவே மாட்டேங்கிட்டாங்களே எங்கள் குலையை பார்த்து. வேற பார்த்து பாருங்கள், போகவே இல்லை. காருக்குள்ளே ஏறி நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஓடி வந்து பழனிக்கு வந்துட்டோம். இடுமன்மலையை தாண்டி பழனிக்கு வந்துட்டோம். ஆனால் வண்டி பின்னாடியே ஓடி வருது. ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி நிப்பாட்டுறான். ஓடி ஏறி வந்து என் பக்கம் டிரைவர் பக்கம் ஏறுது. உள்ளே திறந்து விட ஏறி உட்காந்துருச்சு. என் தங்கச்சி வீட்டுக்காரர் துறையில் உட்காந்துட்டு என் பையனும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டே வருது. இதுதான் அதிசயம் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா? இது அப்பன் எங்களுக்கு இட்ட கட்டளை. அதை பௌர்ணமியில் நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லாம் மற்றபடி அவர்தான். பெரிய அதிசயங்கள் எல்லாம் மீண்டும் ஐயனுடைய அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.